டாடா மோட்டார்ஸ் மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைபர் அட்டாக் நடந்திருக்கு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, JLRோட FY25 அதாவது ஃபைனான்ஷியல் இயர் 25 ஓட ப்ராஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து அழியறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி நம்ம 2 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து இங்கனக்குள்ள வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து ஒரு பில் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த சைபர் அட்டாக்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இந்த 2 பில்லியன் பவுண்ட்ஸு அதே மாரி இந்த சைபர் அட்டாக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈஸியா வந்து என்ன அப்படின்னு புரியணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாடா மோட்டார்ஸ்ல வந்து நெறைய செக்மெண்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டு. ஸோ, கமர்ஷியல் வெஹிக்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரக் இருக்கும், பஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லோட் வெஹிக்கிள்லாம் இருக்கும். ஸோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள். ஸோ, பேசஞ்சர் வெஹிக்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 வகையா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1வது வகை. ஸோ, 1வது வகையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல், டீசல் வந்து இருக்கும். ஸோ, பெட்ரோல், டீசல் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பேசஞ்சர் வெஹிக்கிளோட ஃபர்ஸ்ட்டு செக்மெண்ட்டு. அதேமாரி பேசஞ்சர் வெஹிக்கிளோட செகண்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஈவி வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து செகண்ட் செக்மெண்ட்டு. ஸோ, அதேமாரி நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்த்தோம். ஸோ, அடுத்து 3வது செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர். ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா மோட்டார்ஸோட ஹார்ட்டு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாடா மோட்டார்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே வந்து இப்போதைக்கு ஹை பொசிஷன்ல இருக்கு. ஸோ, ஜாகுவார் லேண்ட் ரோவர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கு. ஒரு பெரிய சைபர் அட்டாக் நடந்திருக்கு. ஸோ, சைபர் அட்டாக்னா அதான் சிஸ்டம் வந்து ஹேக் ஆயிருச்சு. ஸோ, அந்த சிஸ்டம் எப்படி ஹேக் ஆச்சு? அதான் வந்து இங்கனக்குள்ள வந்து பெரிய பிரச்சனையாவும். ப்ளஸ் அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்ல என்ன பார்த்தோம் 2 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ, 2 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இந்த பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லண்டன் கரன்சி. லண்டன் கரன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ்க்கு அண்டர்ல தான் வருது. பட் அந்த டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாகுவார் லேண்ட் ரோவர யுகேல தான் ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ, யுகே தான் அதோட வந்து ஹெட் குவார்ட்டரேவும். அதாவது அங்க தான் இருந்துச்சு. பட் அவங்க வந்து அந்த ஜாகுவார் லேண்ட் ரோவர வந்து பார்த்தீங்கன்னா, 2008ல வந்து வாங்குனாங்க. ஸோ, அந்த 2008ல வாங்குனனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யுகேலயே வந்து அத செட்டில் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ, அந்த ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஹேக் ஆயிருக்கு. எப்படி ஹேக் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். ஆகஸ்ட் 31ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நார்மலா ரன் ஆகிட்டு தான் இருந்துச்சு ஃபேக்ட்ரியில. ஸோ, சடனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சிஸ்டமும் இங்கனக்குள்ள வந்து ஹேக் ஆயிருச்சு. ஸோ, அந்த ஹேக் ஆனனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 1ஆம் தேதி செப்டம்பர்ல இருந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர்ல இருக்கிற எல்லா ஃபேக்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அடைச்சிருக்கு. குளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஹேக் ஆனனால. ஸோ, அந்த ஹேக் ஆனனால வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே இப்போதைக்கு ரன் ஆக மாட்டேங்குது. அதுக்கடுத்து 2ஆம் தேதியே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ, ஹேக்கர் வந்து அவங்க வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ, நாங்க தான் வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர ஹேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ, யார் ஹேக் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 குரூப் சேர்ந்து வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. ஸோ, அந்த 3 குரூப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேட்டர்டு ஸ்பைடர், லாப்சஸ் டாலர் அப்புறம் சைனிங் ஹண்டர்ஸ். ஸோ, இவங்க 3 பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. நாங்க தான் ஹேக் பண்ணோம் அப்படிங்கிற மாரி. அடுத்து எப்படி ஹேக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ, ஃபிஷிங் வழியா வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. ஸோ, ஃபிஷிங்னா நம்ம நார்மல் மீன் பிடிக்கிற ஃபிஷிங் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஸோ, அதோட ஸ்பெல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா, PHISING அப்படின்னு வரும். ஸோ, ஃபிஷிங் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ, அந்த ஃபிஷிங் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ, ஃபிஷிங் இமெயில் நடக்கும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, மெலிஷியஸ் லிங்க் நடக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, மெயில் வரும். இல்லாட்டி நார்மலா மெசேஜ் வரும். ஸோ, அதில ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் வந்து தொட்டோம்னா, நம்ம டிவைஸ்ல இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து போயிரும். ஸோ, அதே தான் எனக்குள்ள வந்து அவங்க ட்ரிக் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, யார் மேல போயிருக்குன்னா, எம்ப்ளாயி டிவைஸ்ல. ஸோ, அங்க வேலை செய்றவங்க டிவைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வேலை செய்றவரோட டிவைஸ்ல இருக்கிற ஐடி பாஸ்வேர்ட வந்து அவங்க எடுத்துட்டு, அந்த ஐடி பாஸ்வேர்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம JLR வெப்சைட்டுக்குள்ள போய் அத வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அந்த JLR வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எம்ப்ளாயியோட ஐடி பாஸ்வேர்ட போட்டிருக்காங்க. அந்த எம்ப்ளாயியோட ஐடி பாஸ்வேர்ட வச்சு பார்த்தீங்கன்னா, JLRோட ஹோல் வெப்சைட்டையும் எனக்குள்ள வந்து அவங்க வந்து தூக்கிட்டாங்க. இப்படி தான் எனக்குள்ள வந்து இந்த நடந்திருக்கு. ஸோ, ஹேக் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேர் மார்க்கெட்ல டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து இறங்குமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இறங்காது. இப்போதைக்கு இறங்காது. பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். என்ன ரீசன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ, 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 23ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ, ஜாகுவார் லேண்ட் ரோவர் அவங்க வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1ஆம் தேதி முடிய இப்போதைக்கு எந்த புரொடக்ஷன் வந்து நடக்காது. எங்களால எதுவும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. பட் அடுத்த நாள் 25ஆம் தேதி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ, ஜாகுவார் லேண்ட் ரோவர் என்ன சொல்ட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைபர் அட்டாக்னால கொஞ்சம் நாங்க வந்து ரீஸ்டார்ட் ஆயிருக்கோம். அதாவது நாங்க கொஞ்சம் வந்து அந்த சிஸ்டம் வந்து இப்போதைக்கு எங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். பட் இன்னும் ஃபுல் கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, பாருங்க ஜாகுவார் லேண்ட் ரோவர் ஹஸ் பிகன் எ கண்ட்ரோல்டு ஃபேஸ்டு ரீஸ்டார்ட் ஆஃப் ஆப்பரேஷன் வித் பார்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் டிஜிட்டல் எஸ்டேட் நவ் ரீஸ்டோர்ட். இன்னும் வந்து ஃபுல்லா வந்து எதுவுமே கண்ட்ரோல் ஆகல. பட் பார்ட்ஸ் ஒரு சில பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட புரொடக்ஷன் வந்து இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகல. அக்டோபர் 1ஆம் தேதி வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ, இது எப்போ சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Thursday வந்து சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதி 23ஆம் தேதி நம்ம வந்து என்ன பார்த்தோம்? 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அக்டோபர் 1ஆம் தேதி முடிய வந்து பார்த்தீங்கன்னா, எங்களால வந்து எந்த புரொடக்ஷன் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இங்கே தான் வந்து ஷேர் விழுகும். அக்டோபர் 1ஆம் தேதி முடிய வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 1 மாசத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு கார் கூட அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணல. ஒரு கார் கூட இங்கனக்குள்ள மேனுஃபேக்சர் பண்ணாதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் அந்த 2 பில்லியன் பவுண்ட்ஸும், அதே மாரி அந்த $2.4 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நியூஸ்லயோ இல்ல எதுலயாவது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த 2 பில்லியன் பவுண்ட்ஸ், 2.4 பில்லியன் பவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல தான் இங்கனக்குள்ள வந்து அடி வாங்குது. ஸோ எப்படி அடி வாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்க இங்க டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரைடே அந்த 25ஆம் தேதி இந்த நியூஸ் வந்த பிறகு, நாங்க வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல்ல வச்சுட்டோம் அப்படிங்கிற சொன்னனால வந்து பார்த்தீங்கன்னா, 2% வந்து மேல ஏறுச்சு. ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா 2% கிட்ட மேல ஏறுச்சு. பட் இந்த $2.4 பில்லியன் சைபர் அட்டாக் அதாவது இங்கனக்குள்ள $2.4 பில்லியன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரியணும். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸோட டோட்டல் ரெவென்யூ அவங்க வந்து FY25னா நம்ம ஏப்ரல் 2024ல இருந்து அதே மாரி மார்ச் 2025 மார்ச் 2025 முடிய அவங்க வந்து எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4,39,695 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர்ல வந்து அவங்க சம்பாரிச்சிருக்காங்க. அதே மாரி ஜேஎல்ஆர் ரெவென்யூ. ஸோ ஜேஎல்ஆர்னா ஜாகுவார் லேண்ட் ரோவர் மட்டும் அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா, 3,14,220 கோடி வந்து அவங்க மட்டும் தனியா சம்பாரிச்சிருக்காங்க. அதே மாரி அவங்க ப்ராஃபிட். ஸோ அவங்க ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 27,764 கோடி. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் குடுக்குறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 27,764 கோடி. பட் அடுத்து இங்க தான் வந்து அந்த 2 பில்லியன் அப்புறம் 2.4 பில்லியன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்க 2 பில்லியன் பவுண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம லண்டன் கரன்சி, யுகே கரன்சி. அதே மாரி டாலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யுஎஸ் டாலர். ஸோ யுஎஸ் டாலரும் அதே மாரி யுகே கரன்சி வந்து பார்த்தோன்னா, இந்த மாரி நம்ம ரூபீஸ்ல வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ரூபீஸ்ல கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 24,000 crore 24,000 crore வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து லாஸ் ஆகுது. அதே மாரி சைபர் அட்டாக்னால வந்து பார்த்தீங்கன்னா, $2.4 பில்லியன் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டிமேட் தான். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம லாஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லாஸ் வந்து எப்படி ஆகும் அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ரவுண்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 22,000ல இருந்து 24,000 crore வந்து இங்கனக்குள்ள வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவருக்கு வந்து இங்கனக்குள்ள வந்து லாஸ் ஆயிருக்கு. எப்படி லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கனக்குள்ள பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவார்ட்டர் 1 நம்ம குவார்ட்டர் 1ஓட ரிசல்ட் வந்து பார்த்துருப்போம். டீட்டெயிலா வந்து கவர் பண்ணியிருப்போம். டாடா மோட்டார்ஸ் வந்து ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மேல பார்த்தீங்கன்னா, ஒரு ஐ பட்டன்ல வரும். அத வந்து என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. பட் அவங்க சம்பாரிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, 75,952 இந்த 3 மாசத்துல ஏப்ரல், மே, ஜூன்ல. இனிமே தான் அடுத்த ரிசல்ட் வந்து வரப்போது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே தான் வரப்போது. ஸோ இந்த குவார்ட்டர் 1 FY26ல 3 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 75,952 கோடி வந்து அவங்க வந்து சம்பாரிச்சிருக்காங்க 3 மாசத்துல. ஸோ அத வந்து இப்படி தனித்தனியா வந்து பிரிச்சுக்கிறது. அது தனித்தனியா வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்ராக்ஸிமேட்டா வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ ஒரே கரன்சியா வந்து பிரிச்சிருக்கேன். ஒரே அமௌண்ட்டா. ஸோ இந்த 25,317 கோடி இருக்கு பார்த்தீங்களா? இதான் வந்து அந்த 2 பில்லியன் பவுண்ட்ஸ். ஸோ அவங்க 1 மாசத்துல வந்து இவ்வளோ ரெவென்யூ வந்து சம்பாரிக்கிறாங்க. அதாவது ரெவென்யூனா அவங்க இவ்வளோ கார் வந்து வித்துருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த செலவு, அப்புறம் டாக்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே அது கழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அமௌண்ட் அவங்க கார வித்த பிறகு அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டு. ஸோ அந்த 1 மாசத்துல அவங்க கார் வந்து எதுவுமே உருவாக்கல. உருவாக்குனால 25,000 கோடி. அதான் அந்த 2 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து இங்கனக்குள்ள வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பில்லியன் பவுண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லாட்டி $2.4 பில்லியன் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லாட்டி அந்த 25,000 கோடி அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஸோ கரன்சி ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து மாறும். ஸோ இதான் வந்து அந்த $2.4 பில்லியன் அதே மாரி 2 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து இங்கனக்குள்ள வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1 மாசத்துல அவங்க வந்து எதுவும் விக்காதனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேர் பிரைஸ். ஸோ ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற தான் செஞ்சிருக்கு. 31ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க. சைபர் அட்டாக் வந்து பண்ணாங்க. பட் அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா, 31ஆம் தேதி கழிச்சு நம்மளுக்கு 15, 16, 17, 20ஆம் தேதி முடிய வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மேல தான் ஏறியிருக்கு ஷேர் பிரைஸு. பட் இறங்குனது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 23ஆம் தேதி. 23ஆம் தேதி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி 1 அக்டோபர் முடிய வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மாசத்துல அவங்களுக்கு எவ்வளோ 24,000 கோடி லாஸ் ஆகுறனால வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள ஷேர் பிரைஸ் வந்து கீழ இறங்கியிருக்கு. அவங்க முன்னாடியே 2 நாள்லயேவும் இல்ல எல்லாமே ஓகே ஆயிருச்சு அப்படிங்கிற சொன்னா ஒண்ணும் பிரச்சனையா இருக்காது. அதுவும் இல்லாம நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்குள்ள அட்டாக் ஆயிருக்கு. சைபர் அட்டாக் ஆயிருக்கு. பட் அதனால ஷேர் வந்து கீழ இறங்கல. ஷேர் வந்து எதுக்கு கீழ இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள 24,000 கோடி லாஸ் ஆகுறனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து ஷேர் பிரைஸ் வந்து இறங்கியிருக்கு. அதே மாரி ஃப்ரைடே வந்துங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பாதி சிஸ்டம் வந்து பேக் கொண்டு வந்துட்டோம். பாதி சிஸ்டம் எங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்து கொஞ்சம் மேல ஏறியிருக்கு. ஸோ இங்கனக்குள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஐ பட்டன்ல வந்து இங்கனக்குள்ள வந்து லிங்க் பண்ணி விடுறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து ஃபுல்லா வந்து நீங்க ஈஸியா இருக்கும்போது, ஃப்ரீயா இருக்கும்போது அத வந்து பாருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைபர் அட்டாக்லாம் நடந்துச்சுன்னா, இன்சூரன்ஸ்லாம் வந்து வாங்குவாங்க. பட் நம்ம டாடா மோட்டார்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மேல தான் விழுகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லேக் ஆஃப் இன்சூரன்ஸ் கவர். அவங்க வந்து இன்சூரன்ஸ் இதுக்கு வாங்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து ரிப்போர்ட் வழியா வந்தது. ஸோ ரிப்போர்ட் வழியானா கன்ஃபார்ம் ஆகல. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகுற மாரி நியூஸ் தான் இருக்கும்.
அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்ல இன்சூரன்ஸ வந்து அவங்ககிட்ட இல்ல. டாடா மோட்டார்ஸ்ட்ட இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்கு அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். ஸோ, லாஸ் ஆனா என்ன ஆகும்? நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட் இங்கனக்குள்ள வந்து டவுன் ஆகும். குவார்ட்டர்லி ரிசல்ட் டவுன் ஆனா, ஷேர் பிரைஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இங்கனக்குள்ள வந்து குறையும். நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி இங்கனக்குள்ள வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ, சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா மோட்டார்ஸ்க்கு யார் புரொவைட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் தான் புரொவைட் பண்ணுவாங்க. டிசிஎஸ் தான் இங்கனக்குள்ள வந்து பெரிய ஆப் இருக்கு அவங்களுக்கு. டிசிஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா மோட்டார்ஸ வந்து சைபர் செக்யூரிட்டில வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது அவங்க ஐடி சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் தான் வந்து பார்த்துக்குது. அவங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து ஹேக் ஆயிருக்கு. ஸோ, ஹேக் ஆனனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸோட ரெப்புடேஷன் குறைஞ்சிருக்கு. ஸோ, டிசிஎஸோட ரெப்புடேஷன் குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேர்ல்ட்ல வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்து குறைஞ்சு போகும். நம்பிக்கை குறைஞ்சா, நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காரோட டிசைன். ஸோ, காரோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து நம்ம டாடா டெக்னாலஜிஸ் வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதாவது டிசைன் பண்ணுவாங்க. ஸோ, அந்த டிசைன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேஎல்ஆரோட நம்ம டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா டெக்னாலஜிஸ் தான் வந்து பண்றாங்க. ஸோ, டாடா டெக்னாலஜிஸோட டிசைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல்ல தான் லாக் ஆயிருந்துச்சு. ஸோ, அந்த ஃபைல் லாக் ஆகுறனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் இங்கனக்குள்ள வந்து அடி வாங்கியிருக்கு. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ ஜேஎல்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 மந்த்தா வந்து அவங்க எந்த புரொடக்ஷனும் நடக்கல. ஸோ, புரொடக்ஷன் நடக்கலன்னா, டாடா டெக்னாலஜிஸ்க்கும் இங்கனக்குள்ள வந்து அடி விழுகும். அவங்களால எந்த டிசைனும் வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க சிஸ்டம் வந்து இங்கனக்குள்ள வந்து ஹேக் ஆயிருக்கு. ஸோ, அது கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து கனெக்டடா இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தோம். டாடா மோட்டார்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் இங்கனக்குள்ள வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டாடா டெக்னாலஜிஸ் வந்து இங்கனக்குள்ள வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ, டாடா மோட்டார்ஸ் அடி வாங்குறனால வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் இங்கனக்குள்ள வந்து அடி வாங்குது. அதேமாரி டாடா டெக்னாலஜிஸ் இங்கனக்குள்ள வந்து அடி வாங்குது. ஸோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இங்கனக்குள்ள வந்து சொல்றேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ். ஸோ, ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் வந்து ரொம்ப டவுட்டா இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ, நியூஸ் என்னமோ நடந்துட்டு போகுது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராஃபிட் தான் முக்கியம் அப்படின்னு நெறைய பேர் வந்து நெனைப்பீங்க. ஸோ, அத பத்தி வந்து கவர் பண்ணிக்கிருவோம். 1180 முடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து ஹை லெவல்ல வந்து போச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 680 கிட்ட இருக்கு. ஸோ, ரவுண்டா வந்து நம்ம 700 அப்படின்னு வச்சுக்குருவோம். ஸோ, 700 வந்துருச்சு. ஸோ, 700ங்கிறது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 45-46% இங்கனக்குள்ள வந்து டவுனா இருக்கு. ஸோ, எதனால டவுனா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஈவி மார்க்கெட்டோட ஷேர் பிரைஸ். நம்ம டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து ஏன் ஏறுச்சு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஸோ ஈவி மார்க்கெட்டால தான் ஏறுச்சு. ஈவி மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து 90% வந்து ஈவி மார்க்கெட்ல இருந்துச்சு. ஸோ, 90%னா என்ன சொல்றீங்க அப்படின்னு புரியல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஸோ ஈவில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கார் விக்குதுன்னா, 90 கார் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா மோட்டார்ஸோடது தான் விக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிச்சுருச்சு. ஏன் குறைய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து முன்னாடி அந்த லெவலுக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல மத்த கம்பெனி எதுவும் வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ஜி மோட்டார் இந்தியா இருக்கு, மஹிந்திரா மஹிந்திரா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு மாருதி சுசுகி வேற இறங்கிட்டாங்க. ஸோ, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் வந்துருச்சு. ஸோ, காம்படிஷன் வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மார்க்கெட் ஷேர் வந்து ஃபுல்லாமே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. 70% வந்து இயர்லி 2024ல வந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஃப் இயர்லி 2025க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 53% வந்துருச்சு. அடுத்து மே 2025 இந்த குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35.4% வந்துருச்சு. ஸோ, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து குறையுது. ஸோ, இந்த ஈவி மார்க்கெட் ஷேர் குறைஞ்சனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேர் பிரைஸும் எனக்குள்ள வந்து குறைய ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, எப்ப ஏறும் அப்படின்னு நெறைய பேர் வந்து கேட்பீங்க. எப்ப ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ, அவங்க டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50% வச்சிருக்காங்க. ஸோ, 50% போச்சுன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் ஏறும் அப்படின்னு சொல்லலாம். பட் உடனே வந்து 1200லாம் வந்து போயிறாது. ஸோ, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.